திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை பருக செவிக்கு விருந்தாக பேசி வருகிறார்கள், சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மூஷிகமான மோதஸ்த சியாமலகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷி குருவே நம. குரு ஏவம் பரம் பிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மேஷி குருவே நம. குருவாக இருக்கக்கூடியவரை ஞான சம்பந்த பெருமானையும் மணிவாச பெருமானையும் வணங்கி இன்னைக்கு திருவம்பாயை பார்க்க போறோம். திருவம்பாவைன்னா என்ன அப்படின்னா, சங்க காலத்துல தை திங்கள்ல போய் நீராடுறது ஒரு வழக்கம் இருந்து, மார்கழி மாசம் முழுவதும் போய் விரதம் இருந்து நீராடுறது. அப்ப திருப்பாவிலையும் சரி திருவம்பாவிலையும் சரி இந்த கன்னி பெண்கள் மார்கழி மாதத்துல விடியற் காலையில ஒருத்தர் எழுப்பி குளத்துல போய் நீராடி இறைவனை வழிபடுவாங்க. ஆற்றிலோ குளத்துல குளிக்க போறவங்க மணல்ல ஒரு பாவை வடிவ அமைத்து அதை வழிபட்டு இருக்கணும். அதான் நாலாவட்டத்துல இது சைவத்திலேயும் வைணவம் ரெண்டுலயுமே வளர்ந்தது. நெய் உண்ணும் பால் உண்ணும் மலரிட்டு நான் முடியும்னு அந்த திருப்பாவை பாடல 4020 பந்தத்துல இருக்கும். அதாவது வைணவ சமயத்துல இந்த பாடல்கள் இருக்கும். ஆனா சைவத்தை பொறுத்த மட்டும் பாவை வழிபாடு பெயரளவுலே நின்று போச்சுங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். இன்னைக்கு மணிவாசர் சொல்லப்பட்ட அந்த பாட்டை நம்ம இன்னைக்கு 3வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாள் முன் வந்து எதிர் எழுந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவைங்க. முத்து போன்ற பற்களை உடையவள் முத்தன்ன வெண்ணகையா. நேத்து என்ன சொன்ன நினைவு இருக்கான்னு கேக்குறான். முன் வந்து எதிர எழுந்து என்ன எத்தனை ஆனந்த அமுதன் என்று தித்திக்க பேசுவேன்னு சொல்ற. அந்த பாட்டை அவன் நினைவுபடுத்துறா தோழி. எங்களுக்கு முன்னாடியே நீ எழுந்து வந்து நாங்க வரும்போது என் பெருமானை அத்தன் ஆனந்த அமுதன்னு சொல்லி உங்களை வரவேற்பேன்னு சொன்னி அதெல்லாம் மறந்து போச்சா? நீ பேசும்போது அத்தன் ஆனந்தன் அமுதன்னு அவன் பேரு சொல்லும் போதே உன் நாவில் அந்த அன்பின் காரணமாக வாயில் எச்சில் ஊறுதே. அதெல்லாம் நம்ம அதாவது விருப்பமான பலகாரத்தை பார்த்தா அப்படி நம்மள எரியாம அந்த சுவையின் காரணமாக நாக்கில் உமிழ்நீர் சுரப்பது போல சொரா எம்பெருமான் பேரு சொன்னோடனே உன் நாவில் நீர் அதாவது அந்த உமிழ்நீர் ஊறியதே அதெல்லாம் மறந்து போச்சான்னு கேக்குறான். நேத்து பேசுனது உள்ளன்போடு பேசுனதான்னு உன் வாயில வந்து அந்த அள்ளூருன்னா அந்த உமிழ்நீர் சுரப்பதன் மூலமாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஒண்ணு நாங்க குறைச்சு மதிப்பிடல. ஆனா ஏன் நீ கதவை திறக்கல? இன்னும் படுக்கையிலே இருக்கேன், முதல்ல கதவை திறங்க. இங்க முத்தண்ண வெண்ணகைன்னு சொல்றதுனால உள்ள இருக்கவங்களும் அந்த பெண்ணோட அகமும் புறமும் தூய்மையா இருந்ததுங்கிறத சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மேலோட்டமா பார்க்காம உள்நோக்கா போனோம்னா முத்தண்ண வெண்ணங்கிறது உள்ளத்துல, அதாவது உள்ளத்துல தூய்மை இல்லை, நீராடுறதுனால உடம்புலயும் தூய்மை இல்லை. அதாவது குளிக்கல, இறையனை எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு வணங்கணும், அதுவும் செய்யல, உன் பல்லு மட்டும்தான் வெள்ளையா இருக்குங்கிறத சொல்லாம சொல்றாங்க. புறத்தே நிற்கக்கூடியவங்க சொன்னதை கேட்டு உள்ள இருந்தவ அந்த சொற்களுக்கு மேலோட்டமா பொருள் செய்து கொண்டு இவளை எள்ளி நகையாடுறாங்கன்னு புரிஞ்சு மன வருத்தப்படுறான்.
அதனால அவ சொல்றா, இறைவன் மேல மிகுதியான அன்பு உடையவர்களே, உங்களை போல ஆழமான பக்தி என்கிட்ட இல்ல, இருந்தாலும் என்னை ஏத்துக்குங்க அப்படிங்கிறார். புதிய அடியாராக வந்துள்ள என் குற்றங்களை போக்கி உங்கள் பல அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டால் என்ன தவறு வர போகுதுங்கிறார். அதான் சொல்றார், பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு கேட்கிறார். என்னோட தவறுகளை பொறுத்து கொண்டு ஏத்துக்கொண்டா என்னன்னு கேட்கிறான். வெளியில இருக்கிறவங்க பேச்ச கேட்கிறாங்க. ஐயோ, நம்ம சொன்னது அவளுக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளை மனதை தேற்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க. உன்னுடைய அன்பு எத்தகையதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தூய்மையான சித்தமுடைய நீ, நாங்க ஒன்னே நீயும் நான் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒண்ணுதான் இருக்கு. அது என்னன்னா சிவனை பாடுவதுன்னு. வருத்தப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டே சொல்றாங்க. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே, நீ ரொம்ப உண்மையா நல்லவதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒண்ணுதான். வேற ஒண்ணும் இல்ல. எம்பெருமானை பற்றி பாடக்கூடியது மட்டுமே செய்யணும். அது போதுமானதுங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள உறங்கக்கூடியவளா இருக்கக்கூடியவரா மணிவாசகராகவும் எழுப்பக்கூடியவர்கள் பல அடியார்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி மணிவாசர் நினைத்து பாடியிருப்பாரோன்னு தோணுது எனக்கு. ஒள்ளித்தில நகையால் இன்னும் புலர்ந்தின்றோம், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துகின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருகையா மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் என்பார். என்ன அற்புதம்! கண்ணுக்கு இனிய காட்சி கொடுக்கக்கூடியவன். ஒள்ளித்தில நகையால்னா ஒளியுடைய முத்துக்களை போல பற்களை உடையவளை, இன்னும் உனக்கு இன்னும் பொழுது புலர்ன்றது தெரியலையான்னு கேட்கிறார். அவ திருப்பி உள்ள இருக்க பதில் சொல்றா, வண்ண கிளிமொழியான் எல்லாரும் வந்தாரான்னு கேட்கிற. கேட்ட உடனே வெளியில இருக்கவங்க சொல்றாங்க, கொஞ்சம் பொறு, வந்தவங்களை எண்ணி இத்தனை பேருன்னு சொல்றோங்கிறாங்க, எண்ணி கொண்டுலமா சொல்லுங்க, எல்லாரும் வந்தாச்சான்னு உள்ள இருந்து கேட்கிறா. வெளியில இருக்க சொல்றாங்க, கொஞ்சம் எண்ணி சொல்றோம்னு சொல்றாங்க. எண்ணி கொண்டுலவா சொல்லுவோம்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அவங்க மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம எண்ணி சொல்றதுக்குள்ள அந்த கொஞ்ச நேரத்துல திரும்ப தூங்கிட்டான்னா அப்படின்னு. அதனால என்ன சொல்றாங்க, தோழி நாங்க இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேருன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இந்த இடைப்பட்ட நேரத்துல நீ கொஞ்சம் சின்னதா தூக்கம் போட்டு காலத்தை வீணாக்கிடுவேங்கிற, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதேங்கிற. விண்ணுக்கு ஒரு மருந்தேங்கிறாங்க. நாங்களும் விண்ணுக்கு ஒரு மருந்துன்னா தேவர்களுக்கு அமுதம் போன்றவனை, வேத விழுப்பொருளேனா வேதத்துக்கு பொருளான எம்பெருமானை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருக வேண்டிய நேரம். இந்த நேரத்துல ஆளை எண்ணுங்கிறிய அந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோம், நீயே வந்து எண்ணி யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போய் நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. எண்ணிக்கொண்டுலமான்னு சொன்னவங்க அந்த சொன்னதுக்கு அப்புறம் எண்ணம் தொழிலை தொடங்கிட்டா அதனால விளைய போகுது ரெண்டு விதம் நினைக்கிறாங்க. ஒண்ணு என்ன, நம்ம ஆளை எண்ணுறதுக்குள்ள அவ திரும்ப தூங்கிடுவா. இன்னொன்னு என்னன்னா, எம்பெருமானை நினைத்து உருக வேண்டிய சமயத்தில் ஆளை எண்ணிக்கொண்டிருக்க பணியை செய்ய அவங்க விரும்பலையா. அதனாலதான் நாங்க என்ன மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்கங்க. இந்த வெண்ணகையா நித்தில நகையான்னு சொல்றாங்கல்ல, எப்பொழுதும் பற்கள் தெரிய வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மனசுல கல்லங்கப்படம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, உள்ளே இருக்கிறவ அரை தூக்கத்துல இருந்தாலும் அவ சோம்பேறி இல்ல, இறை அன்பில் குறையாதவள், தூய்மையான உள்ளம் படைத்தவள், எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடியவள், உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவங்கிறதெல்லாம் உள்ளடக்கித்தான் அழகம் முதல் வரியிலே ஒள்ளி நகையான்னு சொல்ற. அப்ப நல்ல தூங்கிக்கிட்டவளை எழுப்புனாலும் அவ நான் வந்து புது அடியார் தான், நான் அதனால நீங்க எழுப்பணும்னு நான் எந்திரிக்கலைன்னா என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லாம இந்த பாட்டை சொல்றாங்க. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைத்திறவும். படிரினா வஞ்சகி. ஞாலமே வெண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமடினும் உணராய் கான் ஏழ குழலி பரிசேலோர் என்பான். இதுதான் உன்னுடைய தன்மையான்னு கேட்கிறேன்.
முதல்ல 4 பாட்டுல உள்ளே தூங்குறவளுடைய உள்ள தூய்மையை நினைத்து சொன்னவங்க, இப்ப அவ திரும்ப எந்திரிச்சு வராதனால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கோம், எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளேன்னு கோபத்துல என்ன சொல்றாங்க, பாலுரு தேன்வாய் படிரின்னு சொல்ற, முரண்பட்ட சொல். படிருன்னா வஞ்சனம். பால் தேன் போல, அதாவது அவ பேசும்போது பாலும் கலந்ததும் தேனும் கலந்தது மாதிரி இனிமையா இருக்குமாம். ஆனா இப்ப இவளுடைய செயல் அந்த முன்னாடி பேசின பேச்சுக்கு முரண்பாடா இருக்குங்கிறாங்க. மலை இலக்கு போல உயர்ந்து நிற்கக்கூடிய எம்பெருமானை நான்முகனும் திருமாலும் காண முடியாமல் போனது விந்தைதான். ஆனா என் போன்றவர்கள் அவனை நன்கு அறிவோம்னு நேத்து நீ தானே அத்தனை இதா சொன்ன. அப்ப நீ அந்த மாதிரி சொல்லும் போது எத்தனை இனிமையா இருந்தது. எல்லாரும் நாங்க உன்னைய நம்புனோமே. இப்ப அந்த சொல்லுவாங்கல்ல, உலகத்துல உள்ள பொய்கள் எல்லாம் ஒன்று திரட்டியது போல நீ இப்படி வஞ்சக செயல் செய்யலாமா, கதவை தர அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை. நான்முகனும் திருமாலையும் சொல்றாங்க. திருமாலுடைய நாபிக்கவிலத்திலிருந்து வந்தவர் நான்முகன். தந்தை மகன் உறவு. அந்த உறவின் முறை அறியாமல் தங்கள் கருத்தில் வேறுபட்டு தங்கள்ல யாரு பெரியவங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைத்த எம்பெருமான் அவங்க முன்னாடி நீண்ட நெடும் தளலா நிக்கிற. இதுல அடி முடியும் பார்த்து அதுல யாரு அடியும் முடியும் காங்குறோமோ அவங்கதான் பெரியவங்கன்னு 2 பேரும் போட்டி போடுறாங்க. கடைசியில 2 பேரும் காண முடியல. பன்றி உருவெடுத்து திருமாலும் அன்னப்பிறவையாக நான்முகனும் போறாங்க. 2 பேராலும் அடிமுடி காண முடியாம உயர்ந்து நின்றவர் எம்பெருமான். அப்ப எம்பெருமானே உலகத்துல ஆதி மூலப்பு பேரொளி பிளம்பானவன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் சொல்றாங்க, அவங்களால காண முடியாத நம்ம எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாம. ஏன்னா அன்பருக்கு எளியவன், அதனால அவர் சொல்றான். ஞானம் விண் அப்படின்னா அத உலகத்தை சொல்றாங்க. பல இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் போல பல உலகங்கள் இருக்கு. அத உள்ளடக்குனதுனாலதான் பிறவேங்கிறார். வானுலகங்கள், நில உலகங்கள் மற்றும் பிற உலகங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சொல்றேன். தன்னை படைத்த தலைவனை அறிய முயன்றாலும் அறிய முடியாதவன் எம்பெருமான். எத்தனை அறிவாளியா இருந்தாலும் சிற்றுரி ஆனா எல்லாரையும் காண முடியாத இறைவன், ஆனா உயிர்கள் பால் கருணை கொண்டவன். அதான் சொல்றாரு. நம்மளுடைய இயற்கையாகவே எம்பெருமான் நம்மிடம் உள்ள குற்றங்களை களைந்து நம்மை ஆட்கொள்ளும் தன்மையுடையவன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய பெருமையை தெருவுதோறும் ஓலமிட்டு கொண்டே வருகிறோம். நாம் அறிவோம். நேத்து பேசின நீ இதெல்லாம் சொன்ன நீ, நாங்க இதெல்லாம் எம்பெருமான் பெருமையை சொல்லியும் கூட நீ எந்திரிச்சு வரலையே, இதுதான் உன்னுடைய தன்மையான்னு கேக்குற. அதாவது எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா நீ இன்னும் வரல, ஆனா நீ இன்னும் அப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படிங்கிறான். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காண முடியாதவர் என்னால காண முடியும் நேத்து சொன்னில்ல, இப்ப ஏன் நீ எந்திரிச்சு வராம இருக்க அப்படின்னு சொல்லாம சொல்ற. மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னும் புலர்ந்தின்ற. வானே நிலவே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடுதங்காய் பாடு பாலேலோர் எம்பாவை. அதாவது உள்ளே தூங்குறவளை, அதாவது இங்க என்ன சொல்றாங்க, போனா போயிட்டு நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் பாரு நம்ம சொல்லுவோம்ல எப்பவுமே. சராசரியா இது வரைக்கும் நடந்துட்டு போகுது, இனிமே விட்டுடுங்க, இனிமே நடக்கிறத பார்ப்போம்னு சொல்லல. அது மாதிரிதான் இவங்க சொல்றாங்க. உள்ளே தூங்குறவ சாக்கு சொல்ற. நீ முத நாள் பேசின பேச்செல்லாம் நினைவு பரவாயில்ல, நேத்து என்னென்னமோ சொன்ன இருந்துட்டு போகுது. நாளை காலையில நான் ஒருத்தியா உங்களை எழுப்புறேன் நீ சொன்னில்ல, அதெல்லாம் காத்தோட போச்சாங்கிறாங்கன்னா. மானே நீ நென்னலைன்னா நேற்று என்ன சொன்ன, உங்களை நானே எழுப்புவேன்னு சொன்னில்ல, அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் விட்டு விட்டா அதற்காக நீ வெட்கப்பட வேணாமா? உன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டியா? இன்னும் பொழுது நல்லா விடிஞ்சு போச்சே அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க வெறும் பேச்சை பேசிக்கொண்டு இங்க நிற்கல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிறவும் அறிய முடியாதவன் அந்த எம்பெருமான் நம் மேல் கொண்ட கருணையினால் இந்த நில உலகுக்கு இறங்கி நம்மை ஆட்கொண்டு தன்னுடைய திருவடியை தந்துள்ளான்.
அப்படிப்பட்ட திருவடி அல்லவா நாங்கள் புகழ்ந்து உன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். நீ வா, நீ இந்த கதவை திறக்கலைன்னா என்ன, திறக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தையா சொல்லலாம்னா அதுவும் சொல்லாம இருக்கேங்கிறாங்க. போன திசை இன்னும் வானே நிலவே பெரு தலையெழுத்து ஆட்கொண்டருளும்ட்டார். கருணை செய்து அந்த எம்பெருமான் ஆகாயத்துல இருக்கக்கூடிய அழகான திருவடி நம்பொருட்டு வந்திருக்குங்கிறான். நீ வாய் திறக்கலைனாலும் வாசல் திறவலைனாலும் உன் புகழை, அவன் புகழை பாடக்கூடிய எங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்ல அனைத்திற்கும் தலைவனாக உள்ளவனை பாடுவோங்கிறான். வானுலோருக்கும் நிலவுலோருக்கும் மற்ற உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனை நம்ம பாடணுங்கிறான். இப்படி உருகாம எல்லாருக்கும் நீ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இருந்ததெல்லாம் இருந்துட்டு இனிமையாவது அவனை பாடுவோங்கிறான். இதுக்கு என்ன சொல்ற, அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா எண்ணம் முன்னம் தீசேர் மெழுகு ஒற்பாய் என்னானை எண்ணறையின் இன்னமுதென்று எல்லாரும் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் என்பார். அது இந்த பாடல் முழுவதுமே எழுப்ப வந்தவங்க சொல்றத சொல்லாதான் சொல்றாங்க. அன்னே இவையும் தாயே அமரர் பலரும் நினைக்க முடியாதவன், தேவர்களெல்லாம் காண முடியாதவன், அந்த ஒப்பற்றவன் மாபெரும் சிறப்பை உடைய எம்பெருமான். அந்த எம்பெருமானை நினைத்து விடிய கால நேரத்தில் திருச்சின்னங்கள்லாம் ஒலிக்க தொடங்கிருச்சுங்கிற. சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய்ங்கிறான். அந்த சத்த ஒலிகள் கேட்ட உடனே சிவசிவன்னு சொல்லுவியே, தென்னாட்டுக்கு உரியவன் யாராவது சொன்னா கூட அவங்க கூறி முடிக்கிறதுக்குள்ள தீழ்பட்ட மெழுகு போல் மனம் உருகுவாயங்கிற. தென்னா எண்ணா முன் தீசேர் மெழுகு வைப்பாய். நெருப்புல பட்டா மெழுகு உருகுற மாதிரி நீ உருகி போவியே, நேத்து வரைக்கும் அப்படித்தானே இருந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல நின்று எங்கள் அன்பிற்குரியவளே எங்கள் தலைவனேன்னு ஒன்று சேர்ந்தோம், தனித்தனியாவும் அவன் புகழை பாடுகிறோமேங்கிறான். அது சொல்றாரு, என்னானன் என்னறையன் இன்னமுது என்று எல்லாரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் தனித்தனியாவும் சொன்னோம் சேர்ந்து சொன்னோம். அதை கேட்டு இன்னும் நீ தூக்கத்திலே இருக்கிய அப்படிங்கிற. தூக்கத்தோட பெருமை இப்பதான் இத்தனைக்குதுன்னு இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. திருச்சின்னங்கள் தெருவோட வாசிச்சுட்டு போவாங்க. தனிப்பட்ட முறையில யார் வீட்லயும் எழுத்தாப்புல இருந்து ஊத மாட்டாங்க. அப்படி இருந்தும் தூரத்துல கேட்கக்கூடிய அந்த ஒலி கேட்ட உடனே எழுந்து சிவசிவன்னு சொல்லுவியேங்கிறாங்க. தூரத்தை அந்த சின்னங்கள், அந்த ஒலி சின்னங்கள் கேட்கும் போது உருகுவதும், தென்னா என்று பொது சொல்லை கேட்டவுடன் உருகுவதும் இறையன்பில் முதிர்ந்த நிலையில் உள்ளவங்களோட செயல். எங்கேயாவது மணி அடிச்சாவது சிவசிவன்னு கன்னத்துல போட்டுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ரெண்டு பண்புகளையும் போல உள்ளே உறங்குகள் அவ மேல ஏத்தி சொல்றதுனால இப்ப உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண் இறையன்பில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டாங்க. இறைவன் பேர் ஒலித்த உடனே உருகுகின்றவர்கள் சிறந்த அடியார்கள்னு சொல்றார். அப்படி அந்த சொல்றார். அப்படி இருந்தும் சின்னங்கள் ஒளியும் தென்னா என்ற சொல் அந்த ஒளியும் காதுல கேட்ட உடனே உருகக்கூடிய இந்த பெண்ணோட இயல்பை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஆச்சோன்னு யோசிக்கிறார். அத்தகைய பெண் வீட்டு வாயிலில் எல்லாரும் நின்று ஒளி அளவில் மட்டும் இல்லாமல் இறையன்பின் வெளிப்பாடாக பொருள் புதிந்த சொற்களான என்னானை எண்ணறையன் இன்னமுதன்னு தனியாகவும் கூடியும் சொல்றாங்க. என்னானைன்னா எனக்கு பெருந்துணையானவன், என் அறையன்னா எனக்கு அரிசனானவன், அமுதன்னா எனக்கு அமுதமான இனிய அமுதமான. அதனால துயிலின் இதுதான் உன் தூக்கத்தோட பெருமையை. இத்தகைய மனப்பான்மை உடையனே எங்கள் சொற்கள் எழுப்பலைன்னா உன்னை ஆட்கொண்ட தூக்கத்தின் சிறப்பு எப்படி இருக்குன்னு எங்களால ஊகிக்க முடியுதுங்கிறாங்க. இவ்வளவு தூக்கத்துல கும்பகரணியா இருப்பியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி இறைவன் பேரை கேட்ட உடனே உருகக்கூடிய நீ ஏன் இப்படி தூங்குறீங்க? கோழி சிலம்பும் குறுகெங்கும் எழில் இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வழியீதென்ன உறக்கமோ வாய் தரவோ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் என்பார்.
ஏழை பங்காள்னா உமையின் மணாளனாக இருக்கக்கூடிய ஏழைன்னா இங்க உமையை சொல்லக்கூடிய வார்த்தை. புலறதுக்கு முன்னாடியே கோழி எல்லாம் கூவுது. உன் வாசல் வீட்டு வாசல்ல இருந்து எம்பெருமானின் ஒப்பற்ற கருணையும் பெருமையை சொல்றோம். பெருமையை நீராட செல்றதுக்கு வான்னு சொல்றோம் அப்படின்னு ஆனாலும் நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிய எந்திரின்னு சொல்லாம சொல்றாங்க. அதாவது கோழி உறக்கம் களைந்து கூன உடனே மரங்கள்ல வாழக்கூடிய பறவை இனங்கள்லாம் ஒலி எழுப்ப தொடங்கிருச்சு. அதான் உடனே மக்கள்லாம் எழுந்து ஏழில்னாக்க 7 துளைகளை உடைய அந்த நாதசுரம் போன்ற கருவிகள். நாங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நாதஸ்வரத்தையும் வெண் சங்குகளையும் இசைக்க தொடங்கினார்கள். சொல்லில்லாம ஓசை அளவிலும் இசை அளவிலும் மேலே சொன்ன அந்த குருகுன்னா பறவைகள், சிறு பறவைகள் குருகுகளும் வெண் சங்குகளும் ஒலிக்கின்ற அதே நேரத்தில் ஒப்புவமை இல்லாத இந்த கருணை வடிவான எம்பெருமானை பொருள் பொதிந்த சொற்களால் அவன் புகழை பாடியிருக்கும். தோழியே, சங்கு ஓசைக்காவது நீ எந்திரிச்சிருக்கலாம், அதுதான் இல்ல, எங்க பாட்டுக்காவது எந்திரிச்சிருக்கலாம். இது அத்தனையும் சேர்ந்த போது நீ எந்திரிக்கலைன்னா உன்னோட தூக்கம் எப்படி? அதான் வழி இது என்ன நல்லா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நீ வாழ்வாயா, நல்லா இருமா, நல்லா இருன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்றாங்க. அதாவது விழித்து இருக்கும் போது இறைவனிடத்தில் ஆழியான் கொண்டிருந்த அன்புக்கு என்னுடைய அன்பு குறைந்தது என்று ஆழியானாவது ஏதாவது ஒரு பொருளை, ஆழியான்னா இங்க திருமால் சக்கரப்படையை வேண்டி எம்பெருமானிடம் தன்னோட கண்ணையே தோண்டி 1000 பூக்கள், அதாவது சலந்தரனை கொன்ற அந்த சக்கரப்படையை வேண்டி திருமால் எம்பெருமான்கிட்ட பூஜை பண்றார். 1000 பூக்கள்ல ஒரு பூ குறைஞ்ச உடனே, அதாவது எம்பெருமானுடைய திருவிளையாடலால ஒரு பூ குறைஞ்சு போச்சு. உடனே தன்னோட கண்ணையே பேத்து வைக்கிறார். உடனே அவருக்கு சக்கரப்படையை கொடுத்தருளினார். அததான் இங்க சொல்ற. அப்ப இறைவன்கிட்ட வேணும்னு தான் அவன் அன்பு செஞ்சான். இறைவன் அருளை தவிர நான் எதையும் விரும்பல, அன்புக்காகவே நான் செய்கிறேன்னு சொல்லுவியே, இப்போ உன்னுடைய அன்பு எங்க போச்சுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோங்கிறான். அனைத்தையும் அழிக்கும் மகா பிரளயத்தின் போதும் அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, அந்த பிரளயத்தை ஏவக்கூடிய முதல்வன், நாம் வணங்கும் இறைவன் எவ்வளவு பெரியவன், எங்கே நமக்கு அருள் செய்ய போறான்னு நீ கவலைப்படாத, நம்மை போன்ற பெண்ணாகிய ஒருத்தியை உடம்பில் பாதியை வைத்திருக்க கூடிய வல்லல் பெண்ணா இருக்கோ நமக்கு செய்வானோ நீ நினைக்கி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவனே தன் உமையை ஒரு பாகத்தில் வைத்திருக்க கூடியவன். அத்தகைய எம்பெருமானை பாடுவோங்கிற 19ஆம் நூற்றாண்டுல வந்த வள்ளலார் கூட திருவாசகத்துல மன உருகுனதுனாலதான் அருட்பெருஞ்சோதி தனு பெருங்கருணைன்னு சொல்லுவார்ல, அந்த திருவாசகத்தை பிழிந்து சாரா கொண்டுதான் அந்த கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணைங்கிறது அந்த அவர் சொல்லக்கூடிய வாசகத்துல பொதிஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கோழி சிலம்புவதும் குருவுகள் சிலம்புவதும் ஏதோ தங்களுடைய குரலை வெளிப்படுத்து நினைச்சுக்காம அந்த உயிரினங்களும் கோழியும் குருவும் நாதஸ்வரமும் வெண்சங்கும் தங்களுக்கே உரிய முறையில் இறைவனை பாடுவது போல இந்த பறவைகளும் பாடுகின்றனங்கிறத நம்ம கட்டாயம் இதை எடுத்துக்கலாம். அடுத்து முன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்புன்னா அடிமைன்னு இருக்கும். இன்ன வகையே எமக்கு என்கோ நல்குதியேன் என்ன உரையும் இலோம் ஏலேரோல் எம்பாவை. முதல்ல அந்த 8 பாட்டுலையும் தூங்குறவளாகவும் அவளை எழுப்புறவளாகவும் பாடல் இருந்தது. இப்ப எல்லாரும் சேர்ந்து இறைவனை வேண்டுவது மாதிரி இந்த பாட்டு. அதாவது வெளியே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க வேறுபாடு இல்லாம ஒரே குரல்ல ஒன்றாக பாடுவது மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. முதலடியில இறைவனோட இலக்கணத்தை ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பார். பழமை புதுமைன்னு ஒப்பு நோக்கு சொல்லு இல்லை. அதாவது இறைவனை எம்பெருமான் காலத்தின் தோற்றமும் முடிவு எதுவும் இல்லை, காலம் கடந்தவன். அதனால இறைவனை காலமே உன்னை என்றுகொள் காண்பதேன்னு திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல்ல சொல்லியிருப்பார். இந்த கால ஓட்டத்தில் நேற்று தோன்றியவன் இன்னைக்கு இல்ல, நேற்று தோன்றினது இன்னைக்கு பழசு.
இன்னைக்கு தோன்றுனது அடுத்த வினாடியே புது பழமையா போயிடும். நாளைக்கு தோன்ற போகிறதுதான் புதுமை. அப்ப முன்னை பழம்பொருளுக்கும் பழம்பொருள்னா அந்த முக்கூட்டு பரிணாமுடைய அந்த அந்த அண்டத்தை தான் சொல்லியிருக்காரு. ஒரு இறைவனால அந்த அண்டம் படைக்கப்பட்டதுன்னா படைக்கப்பட்ட பொருளை காட்டிலும் படைத்தவன் முற்பட்டவனாக பழமையாகத்தானே இருப்பான். இந்த பழம்பொருள் அனைத்தும் என்னைக்கும் ஒரு காலத்துல படைக்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் நம்ம கேட்போம்ல. அதுக்கு விடை சொல்ற மாதிரி உண்மைதான். கண்ணாலும் கருத்தாலும் காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்திற்கு முன்னரே ஒரு பழம்பொருள் இருந்திருக்குதுங்கிற அர்த்தம் அதுலதான் சொல்ற. அப்ப இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல இல்லாம இருந்தாலும் இல்லாம போனாலும் இறைவன் இருந்து கொண்டே இருப்பான். அதனாலதான் இந்த முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளேங்கிறார். அதாவது ஒரு காலத்துல தோன்றின இந்த பிரபஞ்சம் நாள்தோறும் பல புதுமைகள் பெற்று வளர்ச்சிங்கிறதே ஒரு புதுமை தானே. விரிஞ்சுக்கிட்டே போகுது, வளர்ச்சி அடைந்து. பூமி, கதிரவன் போன்ற கோள்கள் கூட நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்லாம இடம் மாறி போயிட்டே இருக்கு. அதுவும் புதுமைதான். இந்த புதுமைகளை தொடர்ந்து தோற்றுவிக்கின்ற கர்த்தா புதுமைக்கு புதுமைன்னு பேசுறாங்க. அதனாலதான் வளர்கின்ற புதுமையிலே அவன் இடம்பெற. அதனாலதான் புதுமைக்கு பெற்றி இணைங்கிறார். பெற்றி என்ன பொருளானவன் அர்த்தம். அடுத்து உன்னை பிரானாக வரைக்கும் பணி செய்வோங்கிற பதவி வர அடி வரைக்கும் உன்னை பிரானாக பெற்ற சீரடியும் உன் அடியார் தாழ்பணிவோம் அங்க அவருக்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோங்கிற வரைக்கும் சிறப்பாக அடியார்களுக்கு ரொம்ப தேவையான பகுதி. கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் யாருன்னு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து உன்னை பிரானாக பெற்ற உன் சேரடியும் சொன்னாங்க. பிரானாகன்னா தலைவனாக எம்பெருமான். தாங்கள் யாருன்னு இப்ப சந்தேகம் இல்லாம தெளிந்த மனதோடு சொல்றாங்க. எம்பெருமானே உன்னைய தவிர யாரையும் நாங்க படிக்கிறோம். சீர அடியார்களாகவும் பெண்களாகவும் உள்ள அவங்க வாழ்க்கை முன்னேறி முழு பயன் தரணும்னா அதுக்கு இன்றியமையாம ஒரு துணை வேணும்ல. அப்படி கணவனா வரக்கூடியவன் இவங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளை ஏற்றுக்கொண்டவங்களாகவும் அதுக்கு துணை நிற்கவனாகவும் இருக்கணும்ல. அத்தகைய ஒருவனை தங்களுடைய சிற்றறிவு கொண்டு தேட முடியாது. அதனால இதுவரைக்கும் தங்களுக்கு அருள் செய்த மன நிறைவோடு வளர்த்து விட்ட அந்த இறைவன்டே தன்னோட வேண்டுகோளை வைக்கிறான். இறைவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் தனக்கு தரப்போற கணவன்ட்ட என்னென்ன தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. உன் அடியார்கள் தாழ் பணிவுங்கிறனா வருகின்றவர்கள் எத்தவர்கள் அவங்க தங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியவங்களான்னு அவங்க ஆராய்ச்சியில இறங்கல. ஏன்னா வரப்போகிறவர் அடியார்கள்ங்கிறதுனால வேற எதுவும் பேசாம அவங்களுக்கு பணிவிடை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அடியார்களிடம் சரண் புக போவதால் தங்கள் தனித்துவத்தை விட்டு அவர்களோடு ஒன்றி விடுவோம்னு சொல்றாங்க. அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். உகந்து அதாவது பெண்ணடியார்கள் உகந்து பணி செய்வோம்னா அதாவது கணவன்மார்கள் எந்த கட்டளை இட்டாலும் மனம் ஒப்பி மகிழ்ச்சியோடு அந்த பணிவை நிறைவேற்றுவோம். கணவனிடம் உள்ள நம்பிக்கையும் அவர்கள் கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் அந்த பெண்களுக்கு இருந்த மகிழ்ச்சி வெளிப்படுது. ஏன்னா அடியாரா வரக்கூடியவங்க ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பாங்க. அதனால அவங்க சொன்னதெல்லாம் நான் குறையில்லை. அதாவது அவங்க எத்தனை அதாவது இறைவனை வணங்கக்கூடியவங்க பாங்குக்கு அந்த வரக்கூடிய கணவர் தடை செய்ய மாட்டார். அதனால அவங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்போம். அந்த இந்த அடியார்களா இருக்கக்கூடிய இந்த பெண்கள் கணவன்மார்கள் அப்ப அதாவது அந்த சிவனடியார்களா இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தங்களுக்கு கிடைத்து விட்டால் எந்த குறையும் இல்லை அவங்க அப்படின்னு சொல்றது. அப்ப அவங்க இறைவன் மேல் கொண்ட அன்பும் இந்த சிவபக்தியில் உள்ள பெரும் பண்பும் இதுல நமக்கு நல்லா விளங்கும். அடுத்து பாதாளம் எழினும் கீழ் சொல்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஊற்றார் அயலார் ஏதவனை பாடும் பரிசீலோர் என்பவன். பினா பிள்ளைகள் இருப்பாங்க.
சிவனுடைய திருப்பணி செய்யக்கூடிய பெண்களை பார்த்து இவங்க கேட்கிறாங்க. சிவன் மலர் சூடி அந்த திருவடி சொல்லுவாங்க, வேத விற்பனரால எம்பெருமானோட பெருமையை சொல்ல முடியாது. அவனை அப்ப அந்த பெண்களை பார்த்து சொல்றாங்க, எம்பெருமான நாங்க எப்படி வணங்குறதுங்கிற ஒரு முறையை சொல்லி கொடுங்கன்னு அந்த நீராட போற பெண்கள் அந்த திருக்கோயில் மாடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல். பாடிக்கொண்டு நீராட போற பெண்கள் குளத்திற்கு போகும்போது தங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்கள் கூட்டம் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களை போல தனித்தனி வீடுகள்ல இருந்து வந்தவங்க இல்ல, அவங்க பினா பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கன்னி மாடத்தில் இருந்து கொண்டு திருக்கோயில் பணியையே தம் முழு நேர பணியாக செய்யக்கூடியவர்கள், திருக்கோயில் பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இந்த மாதிரி உள்ளவங்க தங்குமிடமாகிய கன்னி மாடத்தை கன்னி மாடத்திலே முழுமையா தங்கிடுவாங்க, திருமணமே செய்ய மாட்டாங்க. இறைவன் தொண்டே அழகிடுதல், கூட்டுது, பூ கட்டுறது, இறைவன் பணியை செய்யறது, கோயில் அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆரூர் நம்பி ஆரூரா எம்பெருமான, அதாவது சுந்தரரை திருமணம் செஞ்சு கொண்ட பறவை யாரும் சங்கிலியாரும் இந்த வகையை சேர்ந்தோம். இப்படி கன்னி மாடத்தில் தங்கியவர்கள் ஒரு சிலர் தாங்களாகவே அடியார் ஒருவரை தேர்ந்தெடுத்து மனம் செய்து கொண்டு அவரோட வாழ்வது உண்டு. அத்தகையவர்கள் தான் பினா பிள்ளைகள்னு இங்க மணிவாசகரமான்னு சொல்றாரு. பாதாளம் ஏழினமிக்கீர் சொல் கழிவு பாதமலர்னு சொல்றாருல்ல. காணக்கூடிய பிரபஞ்சங்கள் அத்தனையுமே ஒளி வடிவம் பொருள் வடிவம் கொண்டு, இந்த வடிவுகள் ரெண்டும் அதோட இயல்பு, ஒலியாகவும் பொருளாகவும். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீன்னு சொல்றாங்க. வெற்றிடம் சொல்லக்கூடிய ஆகாயத்துல கூட ஏதோ சப்தம் உண்டுன்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. இததான் சொல்றாரு. சொற்கழிவுன்னா சப்த பிரபஞ்சத்தையும், பொருள் முடிவுன்னா அர்த்த பிரபஞ்சத்தையும் சொல்றாரு. சப்த அர்த்த பிரபஞ்சங்களை கடந்து நிற்கக்கூடியவன்னு சொல்லிட்டார். பாதாளம் கீழுலகம் ஏழையும் கடந்து அந்த சுட்டி காட்டக்கூடிய சொல்லையும் கடந்து இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. அவனுடைய திருமுடி நிலையியல் பொருள் நிலைச்சு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கு, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. வன்பொருள் நுண்பொருள் அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியது. அதுதான் இங்க சொல்றாரு. சொல்லின் மூலம் எவ்வளவு அடுக்கி சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லையில நின்றுடும். இந்த பிரச்சனையை போக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சொற்கழிவுன்னு சொல்லிட்டார். சொல்ல முடியாது. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லங்கன நுண்மையான பொருள். உலகத்துல உள்ள எல்லா பொருளும் அவன் திருமேனிதான், அவன் வடிவுதான். அப்ப திருமேனினா அவன் ஒருவனுடைய வடிவையை குறிக்கும் நம்ம நினைச்சிட வேணாம், நினைக்க கூடாதுன்னு. அந்த திருமேனியிலே ஒரு பகுதி சக்தியின் வடிவு இருக்குன்னு சொல்றேன். அதான் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன்ட்ட. அடுத்து என்னது, வேத முதல் விண்ணேறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாதவன்கிற. வேதத்தை அதாவது வேதம் யாராலையும் சொல்லலை, எம்பெருமானால் மட்டும்தான் சொல்லப்பட்டது. நுண் உடம்புன்னா அந்த விண்ணோர சூட்சும சரீரத்தோட இருக்கக்கூடிய விண்ணோர சொல்றாரு. பருப்பொருளா இருக்கக்கூடிய மண் உலகத்தை சேர்ந்தவங்களும் சொல்றாரு. சொன்னதுக்கு காரணம் இருக்குங்க. மண் உள்ளோருக்கு காலம் இடம் ரெண்டுக்கும் கட்டுப்பட்டவங்க மண்ணுலகத்துல இருக்கிறவங்க. தேவர்கள் காலத்துக்கு கட்டுப்படாதவங்க, இடத்துக்கும் கட்டுப்படாதவங்க. வேதம் காலம் இரண்டையும் கடந்து இருக்கக்கூடியது, ஒன்றுக்கொன்று நுண்மைய மண் முதல் வேதம் வரைக்கும் அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடியவன். அதனாலதான் ஓத உலவாதவன். ஓத உலவாதனா சொல்லில் அடங்காதவன் அர்த்தம். ஆனா சொல்லில் அடங்கக்கூடியாத அடங்காதவன் ஓத உலவாதவன் சொல்றாருல்ல, அவருக்கு இன்னொரு இயல்பு இருக்குன்னு சொல்றார். உயிர்கள் கொண்ட கருணையினால் கரிக்குருவிக்கும் பன்றி குட்டிக்கும் அருள் சுரந்தவன்கிறத நமக்கு நினைவூற்ற. அது மட்டும் இல்ல, ஒரு தோழனாக என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய, ஏதோ ஒரு தடவை திரும்ப பிரிஞ்சு போறவங்கிற பயப்பட வேண்டாம். தொண்டர் உலான்கிற, தொண்டர்கள்ட்ட எப்பவுமே இருக்கக்கூடியவன்கிற. நீ அப்படி அந்த பெருமை எல்லாம் சொல்லிட்டு நீராட வந்த பெண்கள்லாம் கோயில்ல இருக்கக்கூடிய பினா பிள்ளைகளை பார்த்த உடனே தங்களையும் அவர்களையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. நம்மளால அவங்கள போல பணி செய்ய முடியாது,
காலை நேரத்துல ஒன்று கூடி இறைவன் புகழை பாடி நீராடுகிற இவர்கள் அந்த பணி முடிஞ்சு வீடு திரும்பணும்னே வீட்டுல எத்தனை வேலைகள் இருக்கும், அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இறைவனை பற்றி சிந்திக்கவோ அவன் இயல்புகளை ஆராய்வதற்கோ அவங்களுக்கு நேரம் இருக்காது. நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கோம் 1 மணி நேரம் கட்டாயம் இறை சிந்தையில இருப்போம். முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வேலை செய்யணும்னு இருக்கிற இல்லத்தரசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு பணி நிமித்தமா இருக்கும். ஆனா கன்னி மாடத்துல இருக்கக்கூடிய இறை பணியிலேயே நாள் முழுவதும் செயல்படக்கூடிய அந்த பினா பிள்ளைகள் எம்பெருமானை பற்றியே சிந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தங்கள் மனதுல. அதனால இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதை போய் தெரிஞ்சுக்கலான்னு அவங்கள்ட்ட போறாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, கோயில் பினா பிள்ளைகளே, ஏதவன் ஊர் ஏதவன் பேர், அவனுக்கு உற்றார் யார் அயலார் யார், அவனை எப்படி பாடும் பரிசேதுன்னு இதுவரைக்கும் தங்க மனசுல கடந்து இவங்களை உறுத்தின சந்தேகங்கள்லாம் வெளிப்படைய கேட்கிறாங்க. அதிகம் பழக முடியாமல் ஆனால் நம்மால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு பெரியவரிடம் நெருங்கி பழகுகின்றவரை பார்த்தோன்னே அந்த பெரியவரை பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க இயல்பு. அவர் எப்படி எந்த ஊருக்காரு, நல்லா பேசுறாரு, ரொம்ப நல்லவரா இருக்காரு, எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல. இந்த அடிப்படையில தான் இந்த பினா பிள்ளைகள்கிட்ட போய் நீராட வந்த பெண்கள்லாம் போய் கேட்கிறாங்க. எல்லா இடத்திலும் நிறைந்து கடந்தும் அண்டங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எம்பெருமானை இதுவரைக்கும் பாடிட்டு வந்தவங்க பாடிக்கிட்ட வரைக்கும் அந்த இறைவனிடம் அச்சம் கலந்த பக்தி தோன்றிட்டே தவிர நெருக்கம் வரலையாம். இப்ப பாடி பாடி எம்பெருமான் இருக்க அச்சம் போய் தொண்டர்கள் தோழன்னு ஒரு பொது சிந்தனை வந்துருச்சு. எல்லா உயிரிலையும் எம்பெருமான் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவன். அவனுக்கு நண்பர் யார் அயலார் யாருன்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால போய் அந்த பினா பிள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, தமிழ் ஒருவனாக நெருங்கி விட்டவனை பழைய முறையில் வாழ்த்தி பாடுவது பொருந்தாதுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவனை பாடும் வகை எது, பரிசு எதுன்னா எப்படி பாடுறதுன்னு அந்த கோயில் பினா பிள்ளைகளை போய் கேட்கிறாங்க. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கண்ணார் அழல் போல் செய்யா வெள்ளீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையேலோர் என்பார். அதாவது பெரிய அந்த குளத்துல அப்படி சொல்லுவாங்கல்ல, முகேறுன்னா அப்படி குதிச்சு குதிச்சு அந்த தண்ணியில விளையாடுறோம். அப்படி விளையாடுறவங்க என்ன சொல்றாங்க, நம்ம உடம்பு அந்த மாதிரி எல்லாருமே இந்த நீச்சல் தண்ணியை கண்ட உடனே நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சலோட குளிக்க ஆசைப்படுவாங்க. கை கால் உடம்பு அத்தனை உறுப்புகளும் செஞ்சாலும் குளத்துல பாஞ்சு முன்னேறி முன்னேறி விளையாடுறது இந்த நீராடி குளிக்கிற பெண்களோட விருப்பமா இருக்கு. இந்த நிலையில வாய் தனக்குன்னு சந்தோஷத்துல குளிக்கிறவங்க ஆவுன்னு ஆரவாரத்தோட அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. நீராடுறது உடலுக்கு ஏற்படும் இன்பத்தையும் அவங்களுடைய வாய் ஆரவாரத்தையும் வெளிப்படுத்து. கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி இது ஆனா இங்க இருக்க பெண்கள் நீர்ல குளிக்கும் நீராடும் போது கூட அவங்க வாய் ஆரவாரம் செய்யாமல் இறைவனுடைய திருவடியை புகழை பாடுதுங்கிறதுதான் உன் கடல் பாடிங்கிறாங்க. கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடிங்கிறாங்க. தம்மேல் அவர்களுள்ள இந்த இறை அன்பு, அந்த இறை அன்பின் காரணமாக சொல்ல பரம்பரையா அப்படியே நாங்க உன்னையே நினைக்கிறோங்கிறது தான் வழியடியோங்கிறாங்க. உன்னுடைய திருவடி புகழை பாடி வாழ்ந்தோம் சொல்றதுனால உன் திருவடிகளை பாட பாட எங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி அடையுதுங்கிறது அதோட உண்மை. போ படைத்தல் காத்தல்னு சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் இறைவன் விளையாட்டாக செய்கிறான்னு சொல்றது தலைவர் இந்த நம்ம தமிழர்கள் சொல்லக்கூடிய பண்பு. அவன் ஏன் இந்த விளையாட்டு நிகழ்த்தணும்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, அதுக்கு உடைய என்ன சொல்றாரு, ஆட்கொண்டு அருளும் விளையாட்டுங்கிறாங்க. இறைவன் ஆற்றும் 5 தொழில்களும் அவன் அருள் காரணமாக உயிர்களை ஆட்கொள்வதற்கே நிகழ்த்தப்படும். ஊழி காலத்துல எம்பெருமான அனைத்து உயிர்களையும் அழிச்சிடும். நெருப்புல நின்று உமையை பாட எம்பெருமா நடனம் ஆடும். அது எதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப அந்த உயிர்களை இளைப்பாற விட்டு திரும்பவும் உலகத்தை படைக்கிறோம். நம்ம கேட்போம், அது ஏன் அழிக்கணும், ஏன் படைக்கணும்?
இந்த உடல் இந்த உயிரானது உயிர் எப்பவுமே அழியாது, இறைவனோட இருக்கக்கூடியது. அப்படி உடல் எடுத்து சலிச்சு போயிருமா. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி விருஷமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராகின்றாருல்ல. எல்லா பிறப்பும் இழைச்சிட்டேன்னு பிறந்து இழைச்சி போயிட்டேங்கிறாருல்ல. அப்ப இந்த ஒரு சட்டை பழசா போச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சட்டை நம்ம வாங்கி போடுவோம். அது ரொம்ப கிழிஞ்சு போச்சு, பழசா போச்சு. அதே மாதிரி இந்த உடலும் மனச்சோர்வு அடையும். அப்ப இறைவன் அந்த உயிர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் பொருட்டு ஊழி காலத்தில் அத்தனையும் எரித்து அந்த சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நடனமாடுகிறார். இந்த உயிர் சகலராக இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு ஊன நடனம் என்றும் ஞானம் பொருட்டு அளிக்கக்கூடியது ஞான நடனம்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த ஐந்தொழிலைத்தான் இங்க சொல்றாங்க. இதுல ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. படைத்தல் தொழிலை அனைவருக்காகவும் பொதுவா நடைபெறுது. அந்தந்த அந்த வினைகளை கழிக்கும் பொருட்டு தான் இந்த உயிர்கள்லாம் உடல் எடுக்கு. அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப அதற்குரிய உடலை கொடுக்கிறார். பறவையா பிறக்குது, விஷமுடைய பாம்பா பிறக்குது, மிருகங்களா பிறக்குது, மனிதர்களே ஊனம் இல்லாம பிறக்கணும். அதுலயும் ஊனத்தோட எத்தனை பேர் பிறக்கிறாங்க. அப்ப சொல்றான், இந்த படைக்கிற தொழில் பொதுவாக இருந்தாலும் அவனுடைய அருளும் பொதுவாக அனைத்து உயிர்களுக்கு வழங்கப்படுது. அப்ப இந்த உயிர்கள் அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் அந்த அருளை பெற்று உயலாமேனா அது இயலாத காரியம். ஆத்து நிறைய தண்ணீர் போனாலும் கூவளை செம்பு தவளை எதையாவது ஒண்ணுதான் நம்ம தண்ணீரை குடிக்க முடியும். ஒரே சமயத்துல அந்த வினைகளை அழித்து நான் ஜெயிக்கிறேன்னா முடியாது, அந்த உடம்பு தாங்காது. அதுதான் சொல்றாரு, ஆத்து பூரா தண்ணி போனாலும் ஆத்து தண்ணியை முழுசும் ஒரே குடிக்கிறேன்னா முடியுமா? முடியாது. அது போலதான். அதுதான் மணிவாசல் திருவாசல் பின்னாடி வழங்குகிறாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விளங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் விதியின்மையான்னு சொல்றாருல்ல. அப்ப உய்வார்கள் உய்வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோங்கிறனால உன் அருள் காரணமாக பல படியில் முன்னேறியவர்கள் போல நாமும் அந்த படிகளை கடந்து இப்ப இறுதி நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லாம சொல்றோம். அதனாலதான் எம்பெருமானே எய்யாமாய் காப்பாய், ஐயனே எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிட்டேன், உயிர் வகையமெல்லாம் உயிர்ந்தொழிந்தேன், இன்னை பிறப்பெடுத்து அடைய வேண்டியது ஒண்ணும் இல்ல, மறுபடியும் பிறப்பெடுத்து நான் இழைத்து போகாமல், இழைத்துனா வருந்தாமல் எம்பெருமானே என்னை காப்பாயாகன்னு வேண்டுகிறார். எங்களை மீண்டும் இந்த பிறவி கடலில் தள்ளாதேன்னு வேண்டுகிறார். அடுத்து ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நம் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாறும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை கிளம்ப வார்களைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொன்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவை. விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம பிடித்திருக்கக்கூடிய இந்த பிறவி துயரு கிடணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். தில்லை சிற்றம்பலத்துல தீயை கையிலேந்தி ஆடக்கூடிய எம்பெருமானை தீர்த்தம் என்று கூறி, தீர்த்தன்னாக்க தூய்மையானவன் அர்த்தம், அவனை மூழ்கி எழுணுங்கிறார். எம்பெருமானின் அன்பில் மூழ்கணுங்கிறார். அது வடச்சொல் தீர்த்தன்னா அப்படின்னா தூய்மையான வடிவானவன் அர்த்தம். இந்த பிறப்பே ஒரு குற்றமுடையது, மாசு உடையது. இதை கழுவணும்னா இறைவனாகிய எம்பெருமானின் எண்ணத்திலே அந்த தீர்த்தமாடுதலே ஒன்று சிறப்புங்கிறார். அதான் வழி. தீயாடும் தீர்த்தன்னு சொல்றாருல, ஒன்றுக்கொன்று முரண்பட்டதா இருக்குல்ல. தீயில நெருப்பு அழிஞ்சு போயிரும்ல, எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்துனா அழிஞ்சு போயிடும். அத அந்த ஒண்ணுக்கொண்ணு அழிக்கக்கூடிய நீரையும் தீயையும் அவற்றின் இயல்பை மாற்றி தன்பால் கொண்டவன். மேல சடா முடியல நீர், கையில நெருப்புல இருந்து ஆடக்கூடிய. அப்ப தீயாடியும் தீர்த்தன் சொன்னது முரண்பாட்டிலிடையே முழு முதலை காணும் சிறப்பை எடுத்து காட்டுற. உடம்பு நீரில் நனையும் போது நனையக்கூடியவர்களுடைய மனமும் சொல்லும் இறைவன் திருவருளே நனையணும், அந்த எம்பெருமான் திருவருளே நினைச்சு நனையணும்னு சொன்னவர். அவனை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் அந்த சொல்லுவாங்கல்ல, எப்படி இருக்கணுங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை முழுவதையும் விளையாட்டாக படைத்து காத்து அருளக்கூடிய எம்பெருமானே
வார்த்தைகளா, அதாவது புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதாவது நாங்கள் நீராடும் போது கூட உன் திருவடியின் பெருமையை புகழ்ந்து பாடணும். உன் தொண்டு செய்யக்கூடிய நாங்கள் மீண்டும் அதாவது பிறக்கக்கூடிய கடல்ல என்னை தள்ளக்கூடாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு இந்த பாட்டுல? என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானே, ஐம்பூதங்களாக இருக்கக்கூடியவனே, முத்தொழில்களை செய்யக்கூடியவனே, உன் பொன் போன்ற திருவடியை புகழ்ந்து நீராடுவோம்னு சொல்றாங்க. எம்பெருமானையே புகழ்ந்து நீராடுவோம்னு சொல்றாங்க. அடுத்து, பைங்குவளை கார்மலரால் செம்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தம்கண் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினால் எங்கள் பிராட்டும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையும் பூம்புணல் பாய்ந்தாடையிலோர் என்பாவாங்க. அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, என்னைய பிறப்புல இருக்காம அந்த பிறப்பே வேணாம் என்னை காப்பாற்றுன்னு சொன்னவங்க இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, அதாவது வழி அடியோம்னு சொன்னாங்கல்ல 11வது பாட்டுல, இந்த பெண்களுக்கு இது வரைக்கும் எம்பெருமானுடைய இந்த வழி அடியோம்னா நீராட போற வரைக்கும் அது குலமாவதான் இருந்தது. இப்ப அதுல மேம்பட்டு போனாங்களாம். இப்ப குலம் மட்டும் காட்சி அளிக்கலையாம். அந்த குலம் எப்படி இருக்குன்னா, அந்த குளிக்கக்கூடிய அந்த பொய்கை எம்பெருமானா காட்சி அளிக்குதாம். அம்மையப்பரா காட்சி கொடுக்குதாம். ஒரே பொருள் எப்படி மாறுபட்ட 2 பொருளா தெரியும் நம்ம கேட்போம்ல. காண்பவங்களுடைய மன பக்குவத்துக்கு ஏற்ப காணக்கூடிய பொருளும் மாறுபடும். இந்த பெண்கள் உலகியல்ல இருந்த போது வெறும் குளமாகவும் மலர்கள், குருகுகள், பாம்பு இதெல்லாம் அப்படியே இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. வழியடியோம்னு உரிய மனப்பக்குவம், அதாவது எம்பெருமானுடைய திருவடியை சென்று அடையக்கூடிய பக்குவம் வந்த உடனே அந்த குலம் எப்படி இருக்குன்னா இறைவனாகவும் இறைவியாகவும் காட்சியளிக்குது. அதாவது பொருள்களையெல்லாம் படைத்து அவற்றின் உயிருக்குயிராய் அங்கே மறைந்து நிற்கக்கூடியவன் இல்லையா இறைவன். சாதாரண பார்வையில பொருளா தெரிஞ்சது இப்ப பக்தி அதிகமானதுனால அவங்க பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலையுமே எம்பெருவான் உள்ளேயும் புறத்தையும் இருக்கக்கூடிய காட்சி அவங்களுக்கு தெரியும். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்ச்சி அடைந்து இந்த நிலையை அந்த நிலைக்கு பக்குவம் அடைந்த நிலைக்கு வந்ததுனால எங்கோனும் எம்புராட்டியுமா அந்த குலம் காட்சி அளிக்கும். செங்கமலர் இறைவன் திருமேனியை காட்டுது. பைங்குவள மலர் நீலமேனியா இருக்கக்கூடிய உமையம்மையை காட்சி கொடுக்குது. குறுகினம் என்ற சொல் பறவை கூட்டங்களையும் அன்னை கையில் அணிந்துள்ள வளையல்களையும் காட்டுது. அரவம் குளத்துல இந்த பெண்கள் நீராடும் போது எவ்வளவு சத்தம் வரும். அதெல்லாம் அந்த அரவம்னு பாம்புக்கும் இன்னொரு அர்த்தம் உண்டு. இந்த அரவம் குளத்தில் உள்ள பாம்புகளையும் மகளிர் தம்முள் எழும் பேச்சொலியையும் இறைவன் மேலுள்ள பாம்பையும் காட்டுது. அப்ப மனிதர்களுக்கு உடம்பை பற்றிய புற அழுக்கும் உயிர் பற்றிய அக அழுக்கும் இயல்பாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புற அழுக்கை இந்த குலம் போக்குது. அக அழுக்கை போக்கிக் கொள்ள இறைவன் உதவுகின்றான். அதாவது குலமாகிய இறைவன் உயிர்களின் மலங்களை தீர்க்கும் கருணை உடையவனாக இருக்கிறான்னு சொல்றார். குளையும் தாமரை மலரும் நிறைந்த அந்த பொய்கை சிவனை போலவும் உமையம்மையை போலவும் காட்சி கொடுக்குதான். அதுல நீராடுனா உலக ஆசைகளும் பிறவி துன்பம் நீங்குங்கிறத சொல்லாம சொல்றார். எம்பெருமான் அன்பில் நனைந்து அன்புங்கிற குளத்துல நீராடுனா உங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படும் சொல்லாம சொல்றார். உங்கள் பிறவி அழுக்கை நீக்கிக் கொள்ளலாம்ங்கிற. காதார் குளையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி போதித்து நமை வளர்த்தெடுத்து பேய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் என்பார். அதாவது இந்த பாட்டுல மனம், மொழி, மெய் 3க்கும் ஒருங்கிணைந்த பணியை செய்யக்கூடிய, நீரில குதிச்சு முங்கி முங்கி எழும்போது அந்த காதுல இருக்க தோடு மேலும் கீழுமா ஆடக்கூடியது இயல்பு. உடல்ல பல்வேறு உறுப்புகளோடு தொடர்புடைய அணிகலன்களும் ஆடுது.
இதெல்லாம் மேலும் கீழும் அசைந்து ஒரு வித ஓசையை எழுப்புதான். இந்த அணிகலன்கள் அசையும் தாளகத்திற்கு ஏற்ப வாய் பாடத் தொடங்குதான். அந்த குழை, களன், குழல் இதெல்லாம் உயிரற்ற பொருள். ஆடும்போது அது தானா ஆடக்கூடிய ஆற்றல் இல்லை, அதுங்களுக்கு இல்லை. இந்த உடம்பு ஆடும்போது உடம்புல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஆடு. அந்த காதுல போட்டிருக்க கம்மெல்லாம் ஆடுது, கையில இருக்க வலையில் ஓசை கேக்குது. ஆனா 4வதா வண்டு பாடும் இயல்புடையது தானே. வண்டின் குழாம் ஆடங்கிறார்ல. அப்ப வண்டு ஏன் பாடல? அதுவும் ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த குழல் மேவுல அவங்க பெண்கள் பூ சூட்டி இருக்காங்க, அதுல பூக்கள்ல தேன் நிரம்பி இருக்கு. அந்த தேனை குடிப்பதற்காக வண்டு வந்து அமர்ந்திருக்கு. அந்த கூந்தல் தண்ணியில முழுகும் போதும் எழும் போதும் அந்த அமர்ந்த வண்டுகள், அதாவது தண்ணியில முங்கும் போது மேல எந்திரிச்சுக்குது. திரும்ப அவங்க மேல வரும்போது திரும்ப அந்த பூக்கள்ல உட்கார்ந்து இப்படி எழுவதும் அமருவதுமாக இருக்க காரணத்தினால அந்த வண்டுகள் தன்னோட பாட்டை மறந்துருச்சான். எத்தனை ஒரு நுண்ண அற்புதமான கருத்தை இங்க வைக்கிறார் பாருங்க. மக்களாகிய நாமும் அது எப்படி தேன் மேலேயே குறியாக இருந்து பாடும் இயல்பை மறந்ததோ அது மாதிரி மக்களாகிய நாமும் உலக இன்பங்களில் தேய்ந்து கரைந்து போனதுனால இறைவன் புகழை பாட மறந்துட்டோங்கிறார். கூந்தலில் இருக்கக்கூடிய வண்டுகள் அமைதியா இருக்க முடியலையே. அந்த கூந்தல் நீருக்குள்ள போகும்போது மூழ்குவதும் போது எழுந்தும் அந்த கூந்தல் வெளியே வரும்போது அதன் மேல் அமர்ந்தும் நிலையற்ற இன்பத்தை அனுபவிப்பது போல நாமும் நிலையற்ற உலக இன்பத்தை அனுபவிக்கிறோங்கிற என்ன அற்புதமான கருத்தாற்றல் பாருங்க. அதாவது எம்பெருமானை பாடக்கூடியதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லாம சொல்ற. நம்மை பாதுகாக்கக்கூடிய உமையையும் பாடுவோம் அப்படின்னு இறைவன் புகழை பாடுவதே நமக்கு கடமைன்னு சொல்லாம சொல்றாங்க. கூந்தல்ல இருக்கக்கூடிய மலரில் நாட்டம் கொண்ட வண்டு அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கணுமேங்கிற எண்ணமே இல்லாம அந்த கூந்தல் எப்ப தண்ணியில முங்கி மேல வரும்போது எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இறைவன் திருவுருள்ங்கிற அந்த குளிர்ந்த அந்த நீரை போல் நம்மை சுற்றி இருக்கவும் அதில் மூழ்காமல் நிலையற்ற இன்பத்தில் எப்ப நிலையற்ற இன்பம் வரும்னு காத்து இருக்கிறோமேங்கிறார். இத்தனை பொருளும் அடங்குமாறு இந்த பாடல மணிவாசை பெருமான் அமைச்சிருக்கார். சிற்றம்பலம் பாடிங்கிறத தொடங்கி பாத திறம்பாடி வரைக்கும் உயிர்கள் பாட வேண்டியதை பட்டியலிட்டு சொல்றார். திருவடியை தன்மையை சொல்றார். சிற்றம்பலம்ங்கிறது இந்த பரந்த வழியை சொல்லக்கூடியது. சொல் பொருள் அத்தனையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரவழியை பாடணுங்கிறார். அந்த பரவழிக்கு கீழே இறங்குன அடுத்து நிற்கக்கூடிய சப்த பிரபஞ்சம். வேதம் ஒளி களஞ்சியம், அதனால அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அர்த்த பிரபஞ்சம் அதையும் குறிக்க அந்த பொருள்ங்கிற சொல்ல பயன்படுத்துற. வேத பொருள் பாடிங்கிற தொடர் வேதமாகவும் அது குறிக்கக்கூடிய பொருளாகவும் அந்த சப்த அர்த்த பிரபஞ்சங்கள்லாம் இருக்கக்கூடியவன்னு சொல்லிட்டார். பல்வேறு ஒளிகளும் பல்வேறு பொருள்களும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் அவன் ஒருவனேங்கிறது தெரியும் நமக்கு சொல்றதுக்காக அப்பொருள் ஆமா பாடிங்கிறார். அடுத்து ஜோதி திறம்பாடிங்கிறாருல. ஜோதி திறம்னு சொன்னது புறத்தே காணக்கூடிய புற ஒளியை மட்டுமல்லாமல் அகத்தின் ஆழத்தில் தோன்றக்கூடிய அக ஒளியையும் சொல்ற. ஜோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி. நுண்ணியமான பரவழியில் தொடங்கி ஓரளவு கண்களுக்கு தட்டுப்படக்கூடிய ஜோதி வரை சொன்னதுக்கு அப்புறம் சாதாரண மக்களோட நினைவு மணிவாச பெருமானுக்கு வந்துருச்சு. அதனால திரும்ப அதை சொல்லிட்டாரு. சூழ் கொன்றை தார்பாடிங்கிறார். தாருன்னா மாலை. கண்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கொன்றை மாலையை நுண்மையில் ஈடுபட முடியாதவருக்கு எடுத்து சொல்லிட்டார். கொன்றை மாலையை சொன்ன உடனே அதை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானோட நினைவு மனதுல வந்துரும்ல. அந்த நினைவும் மானிட வடிவம் தாங்கிய இறைவனை பற்றியதாக இவர் மானிட உருவாத்தானே வந்து இவருக்கு அருள் செஞ்சாரு. அந்த நினைவு வந்துருச்சு. அந்த நினைவு தொடராம இருக்கக்கூடிய திரும்ப சொல்லிட்டாரு. மனிதரா மட்டும் இல்ல, ஆதி திறம்பாடி நான் அந்தம்மா பாடி அந்த மாமா பாடின்ட்டார். மனித மனம் இறைவன் திருமேனிக்கு அடிமுடி கற்பித்து கொண்டு அதன் எல்லைக்குள் அவனை நிறுத்திடும்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆதியாக உள்ளவனும் அந்தமா இருக்கக்கூடியவனும் அவன்தான்னு சொல்லிட்டு சூழ்கொன்றை தாம்பாடின்ட்டார்.
சூழ் கொன்றேன்னு சொன்ன உடனே எளிமையா மனதில் அவனுடைய வடிவை நம்ம மனசுல பதிச்சுக்குவோம். ஆதி அந்தம்னு சொன்ன உடனே மனம் அப்படியே அப்பா எப்படி இருப்பாரு, நம்ம மனம் கலங்கி போவோம்ல. ஆதி அந்த மற்ற இந்த பொருள் நம் மன எல்லைக்குள் வந்து நமக்கு பயன்படாத நமக்குள்ள ஒரு கலக்கு வந்துரும்ல. அத போக்கத்தான் போதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைன்ட்ட. பெய்வளைன்னா தாயின்னு சொல்றாரு. தாய் உடம்பை வளர்க்கிறார். அகத்தில் உள்ள தாமே வளர்ந்தன மானிட தாய்க்கும் இரவிக்கும் உள்ள வேற்றுமைய பேதித்துன்னு ஒரு சொல்லால சொல்ற. கனந்தோறும் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்குங்க. அந்த வளர்ச்சியின் போது அந்த அறியாமை வந்து ஒரு சில சமயங்கள்ல அறியாமையே நமக்கு வெளிப்படும். இங்க பேதித்தல்னா புதிய வளர்ச்சியில் பழைய அறியாமையை போக்கக்கூடியதுங்கிற பொருள்ல சொல்றேன். அதான் வளர்த்து எடுத்தங்கிறது உடல் வளர்ச்சியை மட்டும் இல்ல, உள்ள வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியும் சேர்த்து சொல்றாரு. உடலை வளர்க்கக்கூடிய தாயே முதல்ல அறியப்படுகின்ற தெய்வம்ங்கிறதுனால அறிவையும் மனதையும் வளர்த்தெடுத்த அந்த உமையம்மை அன்னை, அந்த உமையம்மையே சிறந்தவள்ங்கிறதுனால அவளுடைய திறம்பாடிங்கிறார். அதாவது உமையம்மையே பாடணும்னு சொல்லாம சொல்றாரு. சிற்றம்பலமா வேத பொருளா இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடுவோம்னு சொல்லிட்டு சிவபெருமான மட்டும் இல்ல, அவ உமையம்மை சேர்த்து ஒளி வடிவாம இருக்கக்கூடிய இந்த அம்மையும் சேர்ந்தே இருக்கக்கூடிய அவளையும் நம்ம பாடணும்னு சொல்லாம சொல்ற. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் கலிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியால் பேரருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் என்பார். இந்த பாட்டு வந்து எதை சொல்லப்படுதுன்னா, இந்த கூட்டத்துல ஒருத்திக்கு நிகழ்ந்த இறை அனுபவத்தை சொல்ற மாதிரி இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் அந்த நடந்த நிகழ்ச்சிய தன் தோழிகள்கிட்ட அந்த பெண் பகிர்ந்துக்கிறான். ஒருத்தியா உலக வாழ்க்கையில ஈடுபட்ட ஒரு பெண் சொல்றா, ஒரு வினாடியில பெரும் மாற்றம் என்னை செஞ்சிட்டான். எப்படி சொல்ற, பொறி புலன்களெல்லாம் மடைமாற்றம் செய்தான். தன்னை மறந்து தன்னுடைய பெயரும் கேட்டு பித்து பிடித்தவள் போல் இருந்தான். இந்த மாபெரும் மாற்றத்தை செய்யக்கூடிய எப்படி இருப்பான், அவனை பாடணுங்கிறது தான் அந்த பின்னாடி அப்பேற்பட்டவனை பாடணுங்கிறதா இந்த பாட்டுல வரக்கூடிய இந்த உயிர் நாடி. அன்பு செய்தாரை ஆட்கொள்ளக்கூடியவன் அந்த எம்பெருமானின் புகழை பாடி அந்த எம்பெருமான் புகழை பாடுவோம், இந்த பாடிக்கொண்டே குளத்துல நீராடுவோம்னு சொல்றான். அதாவது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு கிடைத்த அனுபவம் பாடல் முற்பகுதியிலே சொல்லப்பட்ட சித்தம் கலிகூற சொல்லுவாங்களே, நெடுந்தாரை கண் பணிப்பங்கிறல்ல. அதாவது சொல்ல தொடங்கினவ அதை நிறுத்தவே இல்லை, அடுக்கடுக்க அவன் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கான். இவள் எதிரே நின்று இவள் சொல்றதை கேட்டவுடனே நல்லா விளங்கி போச்சு. இவளுடைய பொறி புலன்களில் வாய் தவிர வேற எதுவும் பணி செய்யலையா. மனம் புத்தம் சித்தி அகங்காரம்னு இவளுடைய அந்த கரணங்கள் 4 மனம் புத்தி அகங்காரம் 3 செயலிழந்து போச்சு. சித்தம் மட்டும்தான் விழிச்சிருந்தது. சித்தம் முழுவதும் எம்பெருமானின் பேரானந்தம் நிறைந்திருந்ததுதான். மகிழ்ச்சி இன்பங்கள்லாம் நிலை இல்லாத கொஞ்ச நேரத்துல இருக்கும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆனா ஆழ் மனதாக இருக்கக்கூடிய சித்தத்தில் ஏற்பட்ட ஆனந்தம் இறை அனுபவத்தில் கிடைச்சதுனால அது அப்படி நிலை பேறு உடையதாக அடிமனத்தில் ஆழ்ந்து அந்த சித்தம் முழுவதும் நிரம்பி வெளியுதான். அததான் உள்ள பெண் எழுத்தாப்புல அவள்கிட்ட சொல்றா, சித்தம் கலிகூறன்னு இவளுடைய உள்ள கிடக்கைய உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறான். உள்ளத்தின் ஆழத்தில் நிலையான உணர்வு தோன்றுனாத்தான் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு சந்தோஷத்துல நம்ம அறியாம கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரும். கண்ணில் வலியக்கூடிய கண்ணீர். நெடுந்தாரை ஓவானா நெடுந்தாரையார் கொஞ்ச நேரம் நின்னுரும். ஆனா மன முதலிய உணர்வு காரணமா கண்ணீர் பெருகுது, விட்டு விட்டு பெருகுமே தவிர ரொம்ப அப்படியே ஓவானா இடைவிடாம கொட்டிக்கிட்டே இருக்காது. ஆனா இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிக்குங்கிறார்.
அதாவது எம்பெருமானுடைய பெருமை விடாமல் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த புறச்செயல்களை கண்டு அவளுடைய அடிமனதாகி ஆனந்தம் பேரிட்டு அதுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தான். இந்த பெண்கள்லாம் மண்ணில் விழுந்து வணங்கியபடியே கிடக்கிறாங்க. இந்த இளம்பெண்ணாகி இவள் இந்திரன் முதலிய பல சிறு தெய்வங்களை பற்றி அறிந்திருப்பாலோ? தன் வாழ்வு சிறக்கணுங்கிறதுக்காக வேதம் சொல்லக்கூடிய முறையில இந்திரன் முதலிய தெய்வங்களை வழிபடுவாளோன்னு நினைச்சா அப்படின்னு அவங்க நினைப்பாங்களோன்ட்டு இவ சொல்றா. அந்த தோழிகளே சொல்லிட்டாங்க இவளை பத்தி. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஆழ்ந்து அப்படியே விழுந்து கிடக்குறாள் எம்பெருமான் பெருமையை பேசிட்டு. உடனே அவங்க சொல்றாங்க, இவ சிறு தெய்வங்களை வணங்கல அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்றாங்க? விண்ணோரை தான் பணியாள்ட்டாங்க. விண்ணோரை தான் பணியாள் அப்படின்னா தான் பணியாள்னு ஏன் தான் மட்டும் இல்ல, அவளோடு சேர்த்து தங்களையும் சேர்த்துக்கிறாங்க. சிறு தெய்வங்களை அவள் வணங்குவதில்லைங்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இளம் வயதுடைய எங்கள் தோழிய ஒரு வினாடி நேரத்துல இப்படி ஒருத்தன் பித்தனாக ஆக்கிட்டானா அவன் எப்பேற்பட்ட அரை எண்ணா பெரும் தலைவனா இருந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாதான் இவளை அதாவது பித்தை பிடித்தவளா ஆக்கி இருக்க முடியும். இப்படி மாபெரும் செயற்கரிய செயலை செஞ்சவன் எப்பேற்பட்ட வித்தகனா இருக்கணும்னு நினைச்சு பார்க்கிறான். எம்பெருமான நினைத்த உடனே கண்ணுல தண்ணி கொட்டுது, மயங்குனா எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்க்கிறான். சிவாயன் அந்த 11 பாட்டை மட்டும் பார்த்தோம். உன்னை கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையான் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உளவி நம் தம்மை ஆளுடையான் தன்னில் பிரிவிலாயும் கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோ ரொம்ப. மலையை வேண்டி இருக்கக்கூடிய இந்த பெண்கள் சொல்லக்கூடிய பாட்டும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் மலைய வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. மலைய மட்டும் இல்ல, இறைவியோட அந்த அதாவது அடையாளமாக சொல்றாங்க. அதாவது உலக உயிர்களை மலை எப்படி காக்குதோ அது மாதிரி உமையும் இந்த உயிர்களை காக்கக்கூடியதா இருக்கிறார். அதனால இந்த ஊமையில இறைவியே ஊமை பொருளா மணிவாசகர் சொல்றார். வெள்ளையான மேகம் கடல் நீரை முகந்து மேலே எழும்பி அன்னையை போல நீளம் நிறம் பெற்று அன்னையின் இடையை போல மின்னி திருவடி சிலம்பை போல இடித்து முழங்கி அவள் திருப்புருவத்தை போல வானவில்லை உண்டாக்கி கண்ணுக்கு புலப்படாமல் நமக்கு கிடைக்கும் அவள் அருளை போல கண்ணுக்கு தெரியும்படியாக அவள் அருள் போன்ற மழையை பொழிவதாம். அதான் மின்னி பொழுந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலவி குளவி நம் தம்மை ஆளுடையாள்ட்டார். முதல்ல என்ன ஒருத்தர் எழுப்புற மாதிரி அமைந்தது இந்த திருவாசகம் பாடல். திருவம்பாவில வந்துகிட்டே இருந்து அடுத்து வர பாடல்ல பெண்கள் தம் வாழ்க்கை வளத்துக்கு தேவையான கணவன் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எல்லாம் பத்தி பேசினார். அப்ப இதுவரைக்கும் அடித்தளத்துல தம் வாழ்வு தம் முன்னேற்றம்னு தன்னலம் இளையோடி இருந்த நம்ம பார்க்கலாம். எம்பெருமான் ஈடுபாட்டு மேல இருந்த மீதியினால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னலம் மறைந்து நீராடும் குலத்தை இறைவன் இறைவி வடிவமாக காணும் வளர்ச்சி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இறைவின் திருவருள் அந்த அருளை வேண்டி நிற்கக்கூடிய தங்களை மட்டுமில்லாம அனைவருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த எண்ணத்தின் முடிவால மலை நினைவுக்கு வந்துருச்சு. நல்லவர் தீயவர் இருக்கிறவங்க இல்லாதவங்க வேறுபாடு இல்லாம தானே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மழை பெய்யுது. அந்த மலையோட தன்மை உங்களுக்கு நினைவு வந்துருச்சு. அந்த பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தன்னையும் தங்களையும் தங்களுடைய தன்னலத்தையும் மறந்துட்டாங்க. அதன் பயனாக இந்த பாட்டின் இறுதியில ஒரு நுண்மையான கருத்தை வைக்கிறாங்க. வேறுபாடு பாராட்டாமல் அனைவருக்கும் பொழியக்கூடிய மலை அந்த மலை, அது மலையோட தனிச்சிறப்பு. அதனால சொல்றாங்க, அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாயின்னு பாடுறாங்க. இந்த பாடல் முழுவதிலும் தன்னை பற்றிய நினைவு ஏதும் இல்லாமல் எல்லா உயிர்களும் அவள் அருளை பெற உய்ய வேண்டும்னு பிறர் நலத்தையும் பாக்குறாங்க. நான் மட்டும் அடைஞ்சா போதுமா, நீங்களும் பயனடையணும்னு சொல்ற மாதிரி. அப்ப சொல்றாங்கல்ல, அப்ப எத்தனை அருமையாக இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு பாரு.
இறைவன் கருணையை மட்டும் இல்ல, மலை மேகமே கடல் நீரை முகந்து எழுவது போல தேவி எப்படி இடைவிடாமல் மின்னி சிலம்பு போல இடி இடித்து தேவியின் அருள் போல் மலை வெள்ளம் சிறப்பது போல இந்த பெண்கள் இந்த உலகத்துக்காக அந்த மலையை வேண்டி நிற்கிறார்கள். அத்தனை கருணை உடைய இறைவனை பாடி இன்றைய திருவெம்பாவையில் 16 பாடலோட முடிச்சுட்டு அடுத்து வர வாரங்கள்ல நம்ம மீத பகுதியை பார்ப்போம். சிவாய நம. இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட அனைத்து அடியார்களுக்கும் மணிவாச பெருமான் அருளாலும் இறைவன் அருளாலும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையோடு கேட்ட அனைத்து அடியார்களுக்கும் எல்லா வளமும் நலமும், திருவாசகம் படித்தால் கருவாசகம் போகுங்கிற மாதிரி எல்லா வளமும் நலமும் இறைவன் அருளால் கிடைக்கும் சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்யும். சிவாயனம். சண்முகத்தரசே போற்றி, சரவண பவனே போற்றி, நுண்ணிய கல்வி ஞானம் நொடியினில் அருள்வாய் போற்றி, பன்னிடும் தொழில் வெற்றி பழிக்குரல் பவனே போற்றி, மன்னிய நோய்கள் எம்மை வருத்திடா தொழிப்பாய் போற்றி, மண்ணிலம் மக்கள் சுற்றம் மகிழ்ந்திட காவாய் போற்றி, கந்தனே போற்றி போற்றி, கடம்பனே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம. ஹலோ, நடராஜன் ஐயா இருக்கீங்களா? தேவி வெங்கடேசன். நமக. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கவும், ஒருவேளை எனக்கு நெட்டு தான் பிரச்சனையா, நான் பாட்டுக்கு அதை கவனிக்காம பேசிக்கிட்டே இருந்துட்டேன். அதனாலதான் எனக்கு சந்தேகம். எல்லாரும் அமைதியா இருக்கவும் கேட்கலையோ கேட்டு சொன்ன. சிவாய நம. நடராஜன் ஐயா இல்லையா? பதிக்கிட்டு நல்லபடியா கேட்டுக்கலாமா? நன்றி. சிவாய நம. நன்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பண்ணம்மா அவர்கள் நம்மளோடு திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருங்களுடைய பொன்னார் திருவடிகளும் மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்யும். இந்த 1 மணி நேரத்துல திரு எம்பாவை என்கிற தலைப்பின் கீழே மாணிக்கவாசகர் அருளிய இந்த பதிகத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அம்மா உரையாற்றிய இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு ஆசை இருந்தா நீங்க பேசலாம். அம்மாவிட்ட உரையாடலாம். யாராவது பேச வரீங்களா? அம்மா ரேவதி அம்மா வராங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் அம்மா. சரியா இல்லைங்களா ஐயா டவரு? சரியா இருக்குமா? நீங்க ஒரு இறைச்சலா இருக்கு. நீங்க எப்போ ரைட் எப்போ வர மாதிரி ஒரு இறைச்சல் வருது. கேக்குது அம்மா, கேக்குது. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லைங்க, நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. பொருள் விளக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப இன்னும் இதோட டைம் சீக்கிரம் முடிஞ்சிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமான்னு இருக்கு. நன்றிமா, நன்றிமா. சரிங்க. நன்றி, நன்றி. வாங்க ரமேஷ் ஐயா, வாங்க பேசுங்க. திருவாசகம் திரு எம்பாவை அம்மா சொன்ன விதம் எப்படி இருந்தது? விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குது. நல்லா வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. விட்டு விட்டு கேக்குது. வெளியே வந்துருங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குது. கேக்குது ஐயா. நல்ல நல்ல அர்த்தத்தோட அம்மா சொன்னாங்க. இன்னொரு ஐயா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க.
அம்மா சொன்ன அர்த்தம் ஐயா இப்ப நல்லா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, ஐயா இப்ப அம்மா கேக்குது. சொன்ன பதிகத்துல நல்லா அர்த்தம் புரிஞ்சுது. ஒரு அடியாரு எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு ஐயாவை வணங்கணும், அப்பாவை எத்தனை மணிக்கு வணங்கணும், என்னெல்லாம் செய்யணும், கரெக்டா சொன்னாங்க ஐயா. அர்த்தம் நல்லா புரிஞ்சுது. ஐயா கேக்குதா ஐயா? கேக்குது. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா ஐயா? கேக்குது சாமி, பேசுங்க. அதான் ஐயா, அம்மா சொன்ன அர்த்தம் வந்து நல்லா புரியுது ஐயா. ஒவ்வொரு பதிகத்துக்கும் கரெக்டா அர்த்தம் நல்லா புரியுற மாதிரி சொன்னாங்க ஐயா. நன்றி. அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா இருக்கீங்களா? நன்றி, 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 நன்றி. மகிழ்ச்சி. சிவபெருமானே, சிவா திருச்சிற்றம்பலம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஒவ்வொரு வரிக்கும் நின்னு நிதானமா சொல்லக்கூடிய. ஆமா, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. வாங்க தேவி அம்மா, வாங்க பேசுங்க. பதிவு பண்ணுங்க. அம்மா திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அம்மா சொல்லுங்க. பெண்கள் எப்படி அந்த டைமுக்கு எந்திரிக்கணும், பெண்களாக வந்து இறைவனை இப்படி எல்லாம் வணங்க முடியும்ன்றத இந்த இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. அந்த திருமுறை மூலமா, இந்த திருவெம்பாவை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா பெருமானே. உங்க கிளாஸ் எப்ப வரும்ன்ட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவபெருமான் திரு எம்பாவை. இது வந்து மார்கழி மாசத்துல. ஆமா, ஆமா. அம்மா அழகா மார்கழி மாசத்துல நீர் ஆடையிலேறும் எம்பாவாய்ன்னு வரும். அவங்க எப்படி அவங்க இறைவனுக்கு ஆட்பட்டவங்க, சிவனுக்கு எம் கொங்கை நின் நண்பர் அல்லா தோல் செயலருக்குன்னா, சிவனுக்கு ஆட்பட்டவர்களுக்கு மனம் முடிக்கிறது, கன்னி மாடம், எப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க, திரும்ப இறைவனுக்கு அடிமை செஞ்சிருப்பாங்க, பினா பிள்ளைகள்லாம் யாரு, இப்படி சொன்ன விதங்கள்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வுகள அப்படியே படம் பிடிச்சு காட்டுன மாரி மாணிக்கவாசகர் பாடுனத அப்படியே நமக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இதுல தெளிவா கேட்டு உங்களுக்கு எது புரிஞ்சது? எப்படி இது மார்கழி மாசத்துல காலையில இந்த பாட்டு பாடாம நம்ம என்ன பண்ண போறதில்ல. ஒரு நாள் தவறாம இந்த பாட்டு நம்ம பாடிட்டு தான் போவோம். ஆ திரு அம்பாவை பாடாம நம்ம ஒண்ணும் போறதில்ல. அப்படி பாடி, பாடி பயிற்சியான பாடல் தான் இது. இந்த மார்கழி மாசத்துல பாடி, பாடி பயிற்சி பெற்ற பாடல் தான். இருந்தாலும் அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? இந்த நீர் ஆடு எல்லோரும் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி அம்மா அதுக்கு விளக்கம் குடுத்தாங்க அப்படின்றபோது தான், சிறப்பான அந்த ஒரு ஒரு வரிக்கும் எப்படிலாம் உள்ள நுழைஞ்சு அது ஆழமா பார்த்தாங்கன்ற பார்வை நமக்கு வேணும். அதுக்காக தான் நான் உங்கள பேச சொல்றது. என்ன நீங்க உள்வாங்குனீங்க அப்படின்னு தான். அப்ப நீங்க கவனிச்சீங்களா இல்லன்றது ஒரு பக்கம். சாமி உங்களுக்கு எதனா உணர்த்திருப்பாரு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் உணர்த்த மாட்டாரு. அத எடுத்து சொன்ன பாங்கு அம்மாவுது நல்லா இருந்தது. அந்த பாங்கும் சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அவங்க எப்படி அது 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 நீங்க உள்வாங்குனத நீங்க சொல்லணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. சிவா. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ உள்ள வந்து நீங்க கேட்டதுல. நன்றிங்க. அ சரிங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினுள் அஃதுறும் கழுமல வளநகர் பெண்ணினுள் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை எம்பெருமானல் தரும் ஏலவார் குடலியுடனாகி கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் பரிபூரணமான ஆசையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை பேருக்கும், குறிப்பாக அமுதா அம்மா அவருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி பழனி அமுதா பழனியப்பன் அவர்கள், நமக்கு அம்மா அவர்கள் திருவாசகம் என்னும் தேனை மீண்டும் நமக்கு அளிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. வாங்கம்மா. நன்றிம்மா. திருவருள் கருணை. நன்றி.